ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இனியன்ஸ் கேமிங். இருங்க, ஒரு அவசரமான வேலை. வாங்கம்மா. அது ஒன்றும் இல்லை கைஸ், ரீசெண்டாக நான் வந்து ரோப்ளாக்ஸ் விளையாடிட்டு இருந்தேன் கைஸ். அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து டக்குன்னு வாடா ஒரு செம்ம கேம் மாட்டிருக்குன்னு சொன்னாங்க கைஸ். நானும் ஷாக் ஆகிட்டு ரொம்ப நாளாக வீடியோ போடலையே, இந்த கேம் கொஞ்ச நாள் விளையாடி பார்த்துட்டு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இப்போ வீடியோவுக்கு வந்தாச்சு கைஸ். என் கன்னத்தில் ஒன்று வந்திருக்கு, அதை நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா அது வந்து ஒரு வந்த உடனே தள்ளி விட்டுட்டு போகிறோம் கைஸ். இது வந்து எங்கள் அம்மா கைஸ், மேலே அனு ஜாயிண்டட் ஜூன் காமிக்கிறாங்க. அது வந்து எங்கள் அம்மாவோட ப்ரொஃபைலு. அம்மா நீ ஏதாவது சொல்லணுமாம்மா? ஆமாம் கைஸ், எல்லா வீடியோலையும் நான் சொல்ல வேண்டியதையவே நான் மறந்துடுறேன் கைஸ். நான் சொல்ல வேண்டியதை எங்கள் அம்மாவே சொல்லிட்டாங்க கைஸ். இதோ இதுதான். அம்மா நில்லுமா கைஸ். உங்கள் இதான் பையன் வேஷம் போட்டு வந்திருக்காங்க பாருங்க, இதுதான் எங்கள் அம்மா. மை மதர் நேம் இஸ் அனு பவித்ரா. கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும், பொறுத்துக்கோங்க. அதோட கைஸ், எப்பவுமே நம்ம வீடியோலாம் 2 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே லென்த்தாலாம் போகாது. ஆனால் இந்த டைம் வீடியோ பயங்கர லென்த்தாக போக போகுது. ஏம்மா கைஸ், இந்த கேமில் வந்து கான்செப்ட் என்னென்னா, இருங்க உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம ஜாம்பிஸ் கூட நைட்டு சண்டை போடணும், அப்புறம் அவங்கள எடுத்துகிட்டு போய் கிரைண்டரில் போடணும். ஐ மீன் இந்த கிரைண்டரில் போடணும் கைஸ். அதுக்கப்புறம் வந்து கம்பைன் பண்ணணும், ரெண்டுத்தையும் வச்சு பை செஞ்சு அதை இங்கே வச்சு சூடு பண்ணி எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு மக்கள்கிட்ட வைக்கணும் கைஸ். ஐ மீன் ஜாம்பி கறி. இதோ ஜாம்பியெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து நிஞ்சா கிளாஸ் வச்சுருக்கேன் கைஸ். எனக்கு ஒரு கட்டானா கொடுத்துருக்காங்க கையில். எனக்கு முன்னாடியே எல்லாம் என் வேலையை ஆரம்பிச்சிட்டிங்க. ஐ மீன் கைஸ், எல்லா யூடியூபர்ஸும் தனியாக தான் வருவாங்க, ஆனால் எனக்கு தனியாக வர்றதுக்கு பயம் கைஸ். ஏன்னா போட்டு தள்ளிடுவானுங்க. இந்த கேம் பயங்கர டேஞ்சரஸ். கேமரா மறைச்சிட்டே இருக்கு கைஸ். அதான் எனக்கான ஆள் மாட்டிட்டான். ஒருத்தனையாவது நான் போட்டு தள்ளணும்னு ஆசைப்பட்டேன் கைஸ். வீட்டுக்குள்ளே போகிறான் கைஸ். அட அவன் கட்டையை வச்சே அவனை போட்டு தள்ளிட்டான் கைஸ். என்னம்மா? அட அம்மா, பின்னாடி நின்று அடிக்கிறியே, அசிங்கமா இல்லை? கைஸ், கேமரா ஒரு மாதிரி மக்கர் பண்ணுது கைஸ். ஸோ இங்கே கை வச்சா அங்கே தெரியுது. அடுத்த டைம் கேமரா அதாவது நம்ம சேனலுக்கு பேர் மாற்றலான்ட்டு இருக்கேன். சம்மியா சொன்னில் அனிலா. அம்மா என்னைய விட்டுட்டு போகாதம்மா, அடிச்சிருவேன். எங்கள் அம்மா ஒரு சரியான லூட்டு பொறுக்கி கைஸ். எங்கள் அம்மா இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க கைஸ். வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கிற ஏரியா எனக்கு மட்டும்தான் கைஸ் தெரியும். 3 வெப்பன்ஸ் கைஸ். நான் போய் இப்போ வெப்பன் பாக்ஸை திறக்க போகிறேன். நம்மளுக்கு பெரிய கன்னாக வரணும்னு வேண்டிக்கோங்க. இது இன்னமும் இருக்கு கைஸ். எங்கள் அம்மா எப்பவுமே இப்படி தான் கைஸ். நாங்கள் விளையாட ஆரம்பித்தாலே ஒரு பக்கமாக போயிடுவாங்க கைஸ். இப்போ ஸ்க்ரீன் ஒழுங்காக இருக்கா கைஸ்? என் மூஞ்சியவா பார்க்க போகிறீங்க? கேமிங்கை தானே பார்க்க போகிறீங்க. அதான் நான் வந்து ரொம்ப நாளாகவே கேம் போடல கைஸ், சாரி. ஏன்னா என்னோடய ஹெல்த் ப்ராப்ளம் நல்லாவே இல்லை. என் கன்னத்தில் பாருங்கள் இஷ்யூஸ் மாதிரி வந்திருக்கு. என்னடா இவன் படுத்துட்டு வீடியோ போடுற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க, படுத்துட்டு தான் வீடியோ போடுறேன். இப்போ கூட உடம்பு சரியில்லை, ரொம்ப நாள் வீடியோ போடலான்ட்டு தான் போட வந்திருக்கோம். இதுதான் கைஸ் அந்த ஜாம்பிஸு. உங்களுக்கு எப்படி பை செய்யறதுன்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் நீங்களும் இதை உங்கள் மொபைலில் விளாட்லாம். அதோட இது ஒரு மொபைல் கேம் தான், ஆட் ஃப்ரீ கேம் கைஸ்.
நாம் எல்லாமே கேம்ஸ் போடப்போ இடையில இடையில ஆட் வர்றதுனால தான் நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. ஆனால் இந்த கேம் இப்போதான் கைஸ் பெரிய ஆள். எல்லாரும் கொடுக்கறத விட அதிகமான எப்படி சொல்கிறது மீட்டை வந்து இவன் தான் கொடுப்பான். என் பேர் டேங்கு தான், டேங்கர் மாதிரி இருப்பான். என்னம்மா இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது கைஸ். நம்மளுக்கு டிஎம்ஆர் கன்னு கிடச்சிருக்கு கைஸ். எல்லாரையும் பழக்கிறோம் கைஸ். இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கு கைஸ். இதை நம்ம திறந்து பார்க்கணும். இந்த நான் யூஸ் பண்ண மாட்டேன் கைஸ். ஏன்னா அது ஜாம்பி எல்லாத்தையும் சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக பிரிச்சிடும். அதனாலேயே நம்மளால் ஜாம்பியை ஒழுங்காக மீட் பண்ண முடியாது கைஸ். ஸ்க்ரீன் மறைச்சா என்னை மன்னிச்சுக்கோங்க. என்னால் எதுவுமே பண்ண முடியல கைஸ். ஸ்க்ரீன் மறைச்சிட்டே இருக்குது கைஸ். இது என்னதுன்னே தெரில கைஸ். என் மூஞ்சியவா பார்க்க போகிறீங்க? கேமிங் தானே பார்க்க போகிறீங்க? சரி கைஸ். இதோ இங்கே இருக்குது பாருங்கள் கைஸ் ஜாம்பிஸ் எல்லாம். இப்போ நம்ம எப்படி பை செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏம்மா இப்போ எப்படி பை செய்யறதுன்னு நம்ம ஆடியன்ஸ்க்கு சொல்லி கொடுத்துருவோமா? டே பின்னாடி வந்து அடிக்கிற நம்மளோட ஹெல்த் தேவைப்பட போகுது. அதெல்லாம் பச்சை கலரில் இருக்கிறத பார்த்து நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னு சொல்லுங்கள், ஏன்னா அது எங்கள் அம்மாவோடைய கிளாஸ் இருக்குல்ல கைஸ், அதுக்கான ஒரு வெப்பன். என்னமோ சொல்கிறாங்க நான் இதுக்கு முன்னாடி இந்த இது எனக்கு வந்ததில்லை. சர்ச்சில் மாட்டிக்கிட்டு இருக்காராம்மா இவரை சேவ் பண்ண ஏதோ ப்ளூ பிரிண்ட் கிடைக்குமாம்மா. சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பை எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். நம்மக்கிட்ட இருக்கிற ஜாம்பி எல்லாத்தையும் டெபாசிட்டுங்கிற இந்த பட்டனை அழுத்திட்டே குடிக்கணும். நமக்கு கிடைக்குதுல, இதெல்லாம் என்னது ஜாம்பியோட மீட்டு. இருங்க, இப்போ உங்களுக்கு 1 2 3 4 யாரு கைஸ் இவங்க? எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணால் நம்மளோட பை ரெடி. இதை சூடு பண்ண வைக்கிறதுக்கு தான் இந்த மிஷின். இது மொத்தம் 219. என் மூஞ்சி தரலன்னா என்னை சுத்தமாக மன்னிச்சுக்கோங்க கைஸ். என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஏம்மா உங்கள் கேமரா அப்படி இருக்குமா? கைஸ் நம்ம இப்போவே 202 rupees சம்பாதிச்சிருக்கோம் கைஸ். அதுலேயும் நம்ம டே 3 ஆகிடுச்சு. அதுக்குள்ள நான் இத்தனை நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? அம்மா நான் இத்தனை நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? அப்புறம் நம்மளை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஐடிக்கு ரெக்வெஸ்ட் அனுப்புங்க. நம்ம ஐடி என்னதுன்னா அனுப்பிச்சி விட்றேங்க. ஒரு ஷார்ட்ஸ் வரும் நாளைக்கு. இந்த வீடியோ நான் வந்து அன்டைமில் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். எங்கள் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணுறேன். அந்த பைபிள் என்ன எங்கே போனாங்க? இவன் தான்டா அது போட்டு தலாலும் அவனை எட்ரா. சர்ச்சுக்கு போகிறாரு கைஸ். ஓ, எனக்கு முன்னாடி போய் என் வெப்பன் பாக்ஸ் போகிறீங்களா? அவனோட ஒரு சைடு முடி பாருங்க கைஸ், சாசோரியோட முடியும் காராவோட முடியும் மாதிரி இருக்கு. இவனே அடி வந்துட்டு நம்மளே போட்டுருக்கான். இங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. அப்போ இங்கே வெப்பன் பாக்ஸே இல்லையா? இந்த இரும்பெல்லாம் எனக்கு எந்த பக்கமோ அந்த லூட்டெல்லாம் தான் இப்போ அதெல்லாம் எடுத்துட்டேன் கைஸ். என் தலை என் மூஞ்சி வந்து விரல் மறைச்சதுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்புறம் யாராவது வந்து கேமர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எப்படி இந்த மறைக்கிறத நிப்பாட்டுறதுன்னு சொல்லித்தாங்க கைஸ். நானே ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் தான் கேட்டுருக்கேன். இவன் டேஞ்சரஸான ஆளு கைஸ். பின்னாடியே வந்து வெடிச்சிருவான் டோமில்னு.
இதான் எங்கள் அம்மா பின்னாடி 2-3 ஜாம்பி போயிட்டுருக்கு கைஸ். அடடே, எங்கள் அம்மா எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு இப்போ தானே புரியுது. தூக்கிட்டு வந்து என் மேலே விட்டுறாங்க கைஸ். இப்போ இதை என்ன பண்ணலான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் தேவையில்ல, நானே ஒன்று முடிச்சிடுவேன். எப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஜாம்பிஸ் கைஸ். இந்த பச்சை கலர்லாம் நம்ம டீம். இப்போ பயங்கரமாக வந்தானுங்கன்னா பயங்கரமாக கிளிச் ஆகுது கைஸ். நீங்கள் இதில் இந்த ப்ராஃபிட்டை வச்சு தான் கைஸ் உங்களுக்கு சம்பவமே இருக்குது. கன்ஸ் வாங்க போகிறீங்க கைஸ் நீங்கள். ஆனால் டே 5 இந்த மாதிரி 5 days ஸ்கிப் ஆச்சுன்னா வரும் கைஸ். அது அந்த நைட் வரும். எந்த நைட் ப்ரோன்னு நீங்கள் கேட்டால் தி ரெட் மூன் நைட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பளிச்சுன்னு அடிக்கிற இந்த சூரியன் அப்படியே அந்த பக்கமாக போகும். அப்படியே அந்த சூரியன் சோப்பாய் அதுலேருந்து வெடிச்சு அதுலேருந்து தான் ரெட் மூன் வரும் கைஸ். இந்த ரெட் மூன் வர டைமிங்கில் ஜாம்பிஸ் எல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பானுங்க கைஸ். என்ன தான் ட்ரை பண்ணாலும் நீங்கள் அவனை தொட்டு கூட பார்க்க முடியாது கைஸ், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருப்பானுங்க. அப்புறம் இந்த வீடியோ இப்போவே ரொம்ப லென்த்தாக போகுது ப்ரோ, அப்புறம் எப்போ ப்ரோ வீடியோ முடிப்பேன் அப்படின்னு கேட்டால் இந்த வீடியோ இன்னைக்கு முடியாது. ஏம்மா டேயில் பெரிய கான்செப்ட் தானம்மா. டே 50 வரைக்கும் எல்லாம் விளையாட போகிறோம் கைஸ். ஆனால் நீங்கள்லாம் டே 4 வரைக்கும் தான் பார்த்துருக்கீங்க. இனிமே தான் இருக்குது கைஸ் சம்பவம். ஏம்மா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும்போதெல்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது கைஸ். ஆனால் வரும் பாருங்கள் அந்த ரெட் நைட்டு, அது முடித்ததுக்கப்புறம் தெரியும் பாருங்கள். தெரியும் கன்னு காசு கொடுக்க சொல்கிறாங்க. இந்த பக்கமாக போட்டு தூரத்தில் நின்றுட்டு போயிடுச்சு கைஸ். இது ஒன்றும் டின்னர் கிடையாது கைஸ், டை. அப்படி தான் கைஸ் அங்கே போட்டிருக்கு. ஏம்மா அங்கே டைன்னு தானம்மா போட்டிருக்கு. எதுக்குமா கன்னா? என்ன கன்னு? இதுக்கே வாய பிறந்துட்டா என்கிட்ட SMG எல்லாம் இருக்கு. இது வெறும் டிஎம்ஆர் தான். என்னம்மா ரிவால்வர் கிடைக்குங்க? யாரோடது? ஓ, உங்களுக்கு வேண்டாம்னா என்கிட்ட கொடுக்கறது அப்படி தானே? ஆப்வியஸ்லியா கைஸ், இந்த சாமிங்கிறவனோட முடியை பார்த்தாலே தெரியுது. நம்ம சாசோரியோட முடி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம கோஜோவோட முடியை சேர்த்து வச்ச மாதிரி இருக்கு கைஸ். ஏன்னா கோஜோவோட முடி கருப்பு, சாசோரியோட முடி சிவப்பு. ரெண்டுத்தையும் சைடு சைடாக கட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ஏம்மா காய்ஸ் கிட்ட சொல்லிடு, டே 5 முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இங்க. அப்புறம் கைஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டணும் கைஸ். இந்த சர்க்கிளில் என் மூஞ்சி தெரியுதுல, என்னோட கண்களை காமிச்சிருமா காய்ஸ்க்கு. அட சாரி கைஸ், ஸ்க்ரீன் இப்போ தெரியுதாம்மா இதில்? நம்ம கண்கள் கைஸ் யாரோடதுன்னு நருட்டோ ஃபேன்ஸ்க்கு நல்லாவே தெரியும். கமெண்ட் பண்ணுங்க. கண்கள் கரெக்டாக தெரிஞ்சுதா? இவன் பேர் சாசோரியாமா. அடுத்த நாளைக்கு வர போகிற ஷார்ட்ஸில் நம்ம ஐடி, நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள், நம்ம கிட்ட இருக்கிற ரூபிக்ஸ், நம்ம என்ன கேமெல்லாம் விளையாடி இருக்கோம், இது எல்லா டீட்டெயில்ஸும் நாளைக்கு வந்துடும் கைஸ் உங்களுக்கு. ஆனால் நம்ம இந்த கேமில் இது அடுத்து ஆட்டோ டூலண்டா நான் இது வரைக்கும் அது இந்த கேமில் கிராஃப்ட் பண்ணதே இல்லை கைஸ், அப்படி சொல்ல மாட்டேன். ஏம்மா ஆப்வியஸ்லி அது நிறைய டைம் நாங்கள் கிராஃப்ட் பண்ணிப்போம். எனக்கான நேரம் கைஸ் இது. இவனுங்களை பழி வாங்க போகிறோம். அட கைஸ், நம்ம பிளேயர் ஒருத்தருக்கு ஹெல்ப் தேவை. பாருங்க கைஸ், டே 4க்கு நாளைக்கு தான் இருக்குது கைஸ் சம்பவம். ஏம்மா சொல்லிடுங்க, நாளைக்கு தான் இருக்குது சம்பவமே. ரெட் நைட்டில் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிடுங்கம்மா வியூவர்ஸ் கிட்ட.
ஐயோ இவனுங்க கிட்ட ஏதோ மூளையில மாட்டிட்டா அவ்வளோதான், புதைச்சிருவாங்க. மூளைன்னு மாட்டிடுவானுங்க. ஓ ரெட் நைட் அப்போ அவனுங்களுக்கு மூளை வந்துருமா? அப்படி சொல்லுங்க. அப்புறம் ஏதாவது எட்ஜில் போய் மாட்டிட்டானா அவ்வளோதான், சர்வே பண்ண முடியாது. ஆமாம், ரெட் நைட் அப்போ நாங்கள் எவ்வளோ பாடுபட்டோன்னு நீங்கள் விளையாடி பார்த்து அந்த பாடப்பட்டு எங்ககிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். ஏம்மா அப்புறம் யாருக்காவது அந்த மேத்ஸ் சயின்டிஸ்ட்டை தோக்கடிச்சிருக்கீங்க அந்த மாதிரி ஆளுங்க மட்டும் இது பண்ணுங்க, கமெண்ட்ல எப்படி அவனை அழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா அந்த மேத்ஸ் சயின்டிஸ்ட் இது வரைக்கும் 10-15 டைம் போட்டு தள்ள ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஆனால் அவன் எங்கே பிளாஸ்மாலாம் வச்சு சுடுறாங்க. அவ்வளோ பெரிய கன்று ஏரியாவை சுற்றி 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 சுடுறேங்க. ஆனால் அந்த பையனுக்கு ஒரு அடிப்பட்ட மாதிரி இல்லைங்க, தெரியுமா? எப்படி தான் சாவோன்னே தெரியாது. பேண்டேஜ் போட்டாலும் செத்துருவோம். ஏன்னு தெரியுமா? கீழே இருக்குல்ல, நான் சொல்கிறேன் கைஸ் ஏன் சாகுறீங்கன்னு. கீழே இருக்கிறது ஃபுல்லாக ரேடியோ ஆக்டிவ் பிளாஸ்மா கைஸ். அதாவது அந்த ரெட் கலரில் க்ரீன் கலர்லலாம் கொட்டி இருக்குல்ல கைஸ், அது மேலே காலே வைக்கக்கூடாது கைஸ். ஏன்னா அதெல்லாம் ரேடியோ ஆக்டிவ் பாய்சன்ஸ். அது மேலே காலை வச்சோம் மறுபடியும் தான். அப்புறம் கஷ்டப்பட்டு நீங்கள் விளையாடினதெல்லாம் போயிடும். இப்போ நாங்கள் இன்னைக்கு நைட்டு தான் கைஸ் இருக்குது ஒரிஜினல் சம்பவம். ஏம்மா இந்த கேம் நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நினச்சிடாதீங்க. கத்தி கொண்டு கொடுத்துட்டு போகிறேன். கத்தியா? அவன்கிட்ட தேவைப்படாமல் இருந்திருக்கும், குப்பை தொட்டியில் போட்டுட்டு போயிருப்பான். நீங்கள் தானே குப்பை தொட்டி வேணுமா? கொடுத்துருமா, பாவம்மா. கைஸ் அதோட நாளைக்கு ஒரு பாஸ் வில்லன் வரப்போகிற டே 5 முடிஞ்சால் யாருமா வருவார்? 2 பேர் இருக்காங்கல்ல. டே 6ல் ஒருத்தன் வருவான், 7ல் ஒருத்தன் வருவான்ல. ஏம்மா ஃபஸ்ட்டு மாடு வருவான், செகண்டு தானே கோழி வருவான்? இல்லை ஃபஸ்ட்டு கோழி வருவானா, செகண்ட் மாடு வருவானா? ஃபஸ்ட்டு கோழி செகண்ட் மாடா? அது சிக்கு இல்லைம்மா, சிக்கன்மா. சிக்குனா குழந்தைன்னு அர்த்தம். இங்கே பேண்டேஜஸ் இருக்குது கைஸ், எடுத்துக்கோ. யார் பெத்த பிள்ளையோ தெரியல, இங்கே கிடக்கிற பேண்டேஜ். நல்ல வேலை கைஸ், எனக்கு இப்படி தான் கைஸ். 6 பேரில் ஒருத்தன் போயிட்டான். ஏன்? அவன் இது செஞ்சுட்டு இருந்தான்ல. ஆமாம், என்னது அதெல்லாம் நம்மளே செய்கிறோமா? ஓ பை செஞ்சுட்டு இருந்தானா? இப்போ இன்னைக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது போல இருக்குது. இன்னைக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சா இல்லை ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி போச்சான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ ரெட் மூன் வந்துருச்சு கைஸ். இதுதான் நான் சொன்ன அந்த ரெட் மூன். பாருங்க, இப்போ பாருங்க எப்படி வருவாங்க. இந்த மாதிரி தான் கைஸ் வருவானுங்க. அதுக்கப்புறம் இந்த கேமில் மொத்தம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த கேமுக்கு. ஓ கைஸ், பயங்கரமாக இந்த ஏரியாவில் இப்போ ஒரு சம்பவமே போயிட்டுருக்குது. சாரி கைஸ், நானும் எங்கள் அம்மாவும் ஓரமாக. இது எங்கள் அம்மா எடுத்துருக்கிற கிளாஸ். இது நார்மல் ரேக்கர் தானம்மா, மேஜிக் பண்ணுறேன். 300 கோல்டு எங்கள் அம்மா ரூபிக்ஸ் போட்டிருக்காங்க கைஸ். அப்படின்னுலாம் சொல்ல மாட்டேன். எங்கள் அம்மா என்னைய விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த கேம் விளையாடுறதே எங்கள் அம்மா தான் கைஸ். அங்கே பாருங்க, இங்கே இருந்தால் டேங்க்கு தான், அப்படி பேரை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ். இன்னைக்கு டே 6 கோழியோட என்ட்ரி பார்க்கலாமா? அவன் தான் நான் சொன்ன அந்த பாஸ் வில்லன். ஃபஸ்ட்டு இவன் வருவான், செகண்ட் இவனோட தம்பி வருவான். ஏம்மா இவன் தம்பிக்கு அடுத்து தானே நம்ம எலிமாமா. என்ன ஒரு இது. இப்போ போய் நம்ம அந்த கோழி மாம்சை வம்பளுக்க போகிறோம் கைஸ்.
ஐ மீன் அந்த பாஸ் வில்லனை வந்து தூக்கிட்டு கொல்லக்கூடாது கைஸ். இந்த கேமில் நீங்கள் நிறைய கேஷ் சம்பாதிக்கிறதுக்கான டிப்ஸ் சொல்லவா? அவன் கொஞ்சம் கொஞ்சமாக முட்டை போடுவாங்க கைஸ். அந்த முட்டையில் இருக்கிற ஒரு 2-3 கோழிங்களை வந்து தனியாக கூட்டிகிட்டு போய் ப்ரீட் பண்ணணும் கைஸ். இதோ வந்துருச்சு பாருங்கள், இந்த குட்டி கோழிங்க எல்லாம் முட்டை அதிகமாக போடும். இதோ இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கோழிங்க இருந்தால் தான் இதுங்களை வச்சு பழி செய்ய முடியும். நான் இதுங்களை தனியாக எடுத்துகிட்டு போயிருந்தேன். இதை பொண்ணு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த குட்டி கோழிங்களை அதுங்க முட்டை போடுவீங்க பாருங்க. என்ன வேகம்! வேகத்தை கால்குலேட் பண்ணவே முடியாது. தூக்கிடுவோங்க கோழியை. நாளைக்கு டே 7ல் வந்து அவன் பேர் எனக்கு தெரியாது, கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். மக்கப்பளிச்சுன்னு சொல்லுவேங்க. அவனை மக்கூட்ஸ்ன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அவன் பேர் மக்கப்பளிசா மக்கூட்ஸான்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பின்னாடி இன்னொரு பண்ணையா? நம்மளுக்கு தெரியாம போயிடுச்சே கைஸ். போச்சுடா, அந்த ஈவில் சிக்கனை வேற போட்டு தள்ள போறானுங்க. இதுங்களை வச்சு தான் கைஸ் ப்ரீட் பண்ணணும் நம்ம. அவ்வளோதாண்டா, முட்டை போடுங்கடாலாம். ஏன்னா அங்கே விட்டால் அவனுங்க இதை செஞ்சுடுவாங்க. ரொம்ப எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுன்னா போட்டுப்பாங்க. இவனுங்களை ப்ரீட் பண்ண விடணும். இந்த மாதிரி கோழியை அதிகமாக எடுத்துகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தான் கோழியை எடுத்துகிட்டே இருக்கணும். ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் இந்த கோழியவே எடுத்துகிட்டு இருக்கிறது. பாவம் இதுங்களோட லீடர் அங்கே அடி வாங்கிட்டு இருக்கான். இங்கே இதுங்க ப்ரீடாக இருக்குது. எத்தனை இருக்குது? எல்லாரும் முட்டை போட்டாங்கன்னா நிறைய ஒரு பஞ்ச் ஆஃப் சிக்கன்ஸ் கிடைக்கும். இந்த வீடியோ பயங்கர லென்த்து தான் போல இருக்குது. உங்களுக்கெல்லாம் ஜாலி தான், டைம் பாஸ் ஆகும். எங்கள் கிட்டத்தட்ட இந்த வீடியோ 1 hour கிட்ட போகணும். 1 hour கிட்ட போகல வீடியோ எனக்கு. இதோ முட்டை போட ஆரம்பிச்சுட்டானுங்க. இனிமே இவனுங்க நமக்கு தேவையில்லை. டக்குன்னு நிறைய கோழிங்க எடுக்கணும். இதோட பாஸ் வேற கதை முடிச்சானுங்க. இதோட பாஸோட கதையை என்னங்க சரிறானுங்க இவனுங்க. டே அடுத்து இவன் வராங்க. இது வந்து அந்த கோழிக்கு போட்ட அதே சீரம் வச்சுதான் இந்த சயின்டிஸ்ட் கைஸ். அவன் தாங்க இந்த கேம்ல மொத்தம் பெரிய கான்செப்ட். ஏமா ஜாம்பிஸை படைச்சதும் அவன் தான், எல்லாத்தையும் பண்ணதும் அவன் தான். செத்து போச்சுங்களா? செத்து போனீங்கன்னு நினைக்கிறேன். உயிரோட வரும். அடுத்து
அதிகமாகவே முட்டை இருக்குது இப்போ. சரியா, கோழி அதிகமான அளவுக்கு மேலேயே இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் நான் இந்த கோழியை ட்ரீட் பண்ணுறேன்? நைட்டு நம்ம இங்கே இருந்ததுனால தப்பிச்சோங்க. இப்படிலாம் போட்டு தள்ளியிருக்கோம். இவனை வச்சு மட்டும் கொஞ்சம் ப்ரீட் பண்ணுவேன். இவன் மட்டும் ப்ரீட் ஆகிட்டான்னா இங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இருங்க, இங்கே பேக்கப் தேவைப்படுது கைஸ். அந்த மாடை நீங்கள் பார்க்கவே இல்லைல்ல கைஸ். இவன் தான் கைஸ் அது அந்த முகப்பழின்னு சொல்லியிருக்காங்கல்ல கைஸ். ஏற்கனவே இந்த கோழிங்க கூட சண்டை போட்டு ஹெல்த் அட டே. இந்த மாடு ஒரு பக்கம்னா அந்த குட்டி கோழி வேறு ஒரு பக்கம். கைஸ் பக்கத்தில் வந்துட்டாங்க. இதுக்கு தான் கைஸ் இவனை லாங் ரேஞ்சிலே டீல் பண்ணணுங்கிறது. சரி கைஸ், நம்ம போய் நம்ம பொருட்கள்ஸை பார்ப்போம். பொருட்கள்ஸ்னால் உங்களுக்கு என்ன தெரியாது? அதெல்லாம் நம்ம நிறைய கோழிகளை எடுத்திருக்கோம். போனோம்னா ஒரு பஞ்ச் ஆஃப் பைசா செய்யலாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் முட்டையை ப்ரீட் பண்ணியிருக்கவே மாட்டாங்கன்னு. இது என்ன கைஸ் இப்படி டான்ஸ் ஆடுது? ஓடி இன்னைக்கு பயங்கரமாக ப்ரீடிங் வேலை போயிருக்கு கைஸ். இப்போ போய் அந்த மாடோட பாடியை நம்ம தான் கைஸ் எடுக்கணும். சீவர்க்கி கைஸ், அதுக்குள்ளே தான் நம்ம எலி மவுஸ் இருக்காரு. முதல்ல நம்ம ப்ரீட் பண்ண எல்லா கோழியையும் எடுத்துகிட்டு போகணும். ஏம்மா இங்கே 12ன்னு போட்டு எக்ஸ் இருக்கும்ல, அது மாதிரியே 4 பாக்ஸ் இருக்கிற மாதிரி சிக்கன்ஸை ப்ரீட் பண்ணியிருக்கேன். சிக்கன்ஸ் இல்லை, அது கோழி. சிம்பிளாக சொல்லணும்னா அது பேர் கோழி கைஸ். இதுதான் கைஸ் அந்த மாடோட பாடி. இப்போ இதுலேருந்து என்ன கிடைக்கும்னு தானே யோசிக்கிறீங்க? லைவாகவே பாருங்கள். இதோ பால் பாட்டில். இருங்க கைஸ், எனக்கு அந்த டெபாசிட்டுங்கிறது மறைச்சது கைஸ். எங்கடா போச்சு அந்த பால் பாட்டிலு? அந்த மாடு கொடுக்குற பால் பாட்டிலு இதுதான் கைஸ் அந்த மில்க்கு. இது சாக்லேட் மில்க்கு கைஸ். இது எல்லாத்தையுமே அந்த மாடு பையன் கொடுப்பான். என்ன கைஸ் இவன் இத்தனை இது போட்டான்? அதெல்லாம் கீழே தான் கைஸ் கொடுக்குது இடம். ஓ திமுரு தானே கைஸ், நம்ம போடும்போதே இடையில போய் போட்டு நம்ம நிறைய கோழியை ப்ரீட் பண்ணும்போது எங்கள் அம்மா என்ன வந்து சொல்லுவாங்க தெரியுமா? இதெல்லாம் பத்தாது, இன்னும் அதிகமாக ப்ரீட் பண்ணியிருக்க வேண்டியது தானே அப்படின்பாங்க எங்கள் அம்மா. வந்து என்ன பாருங்களேன், இத்தனை ப்ரீட் பண்ணியிருக்கோம்ல கைஸ். என்னடா இது, எதுக்குடா இத்தனை ஃப்ரிட்ஜு? சரி கைஸ், நம்ம வேலையை ஆரம்பிப்போம். யாராவது நம்ம பை செய்யும்போது இடையில வந்தால் டென்ஷன் ஆகும் கைஸ். ஏன்னா நம்ம போடுற இன்க்ரீடியன்ட் வேறு, அவங்க போடுற இன்க்ரீடியன்ட் வேறு. ஒருத்தன் சொல்ல சொல்ல கையில் ஈஸ்டோட ரெடியாக நிற்கிறான் பாருங்க. இங்கே பாருங்க கடுப்பாகுதே இல்லையா? நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க, இடையில வந்து நீங்கள் சேர்ந்த எல்லாத்தையும் தூக்குனா எப்படி இருக்கும்? இப்போ இந்த பை எல்லாத்தையும் கொண்டு போய் இங்கே வைக்கணும். இங்கே வச்சா கஸ்டமர் வந்து வாங்குவாங்க. 48 ரூபாய் பை, இவ்வளோ பெருசாக இருக்கிற பை 48 ரூபா தான் கைஸ்.
ஐ மீன் 487 ரூபாய். பயங்கரமா கலெக்ஷன் போயிட்டுருக்கு. சரி கேஸ், இப்போ அரை லூட்டு நம்மக்கிட்ட தான் இருக்கு. அவனை லூட்டு போட வேணும்னு சொல்லுவாங்க. மோலி சார் இருக்கார்ல, லேக்கார் டேக்கு கூப்பிடுறாரு. யாருமா அது நான் போடும்போது லூட்டை அள்ளி போடுறது? ஒரே டைம் இங்கே போடுறது தேவையா கைஸ்? நீங்களே போட்டுக்கோங்கடா, போங்கடா. அப்புறம் நம்ம போடும்போது இடையில வந்து இவங்களும் போடுறாங்க கைஸ். ரெண்டுமே நிறைஞ்சு வலியுது கைஸ். தண்ணி தாகம் இருக்குது கைஸ், போய் தண்ணி குடிச்சிட்டு வர்றதுக்கு. அது வந்து கைஸ் நம்ம போடும்போது இடையில இவனுங்களும் வந்து போட்டால் ரெண்டுமே செஞ்சு கீழே தானே கைஸ் விடுவோம். போட வேண்டாம்டான்னு சொன்னால் அமைதியாகவும் இருக்க மாட்டேங்கிறானுங்க கைஸ். இப்போ நம்ம ஒத்தாலாக போய் நம்ம எலிக்குட்டி மாமாவே போட்டு தள்ள போகிறோம். உங்களுக்கு தேர்ட் பாஸை காட்டணும் கைஸ். நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம தனியாக போகிறதுனால சாகிறதுக்கு சான்ஸ் அதிகம். இது உள்ளே உள்ளே வர ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி கைஸ், மேலே போய் ஒரு வேக்யூம் பேக் பேக் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஆமாம் இல்லை, உங்களுக்கு கிராஃப்டிங்கை பற்றி காட்டவே மறந்துட்டேன் பாருங்க. ரூட்ஸ் எடுத்துகிட்டு வந்து கைஸ் எங்களை டெபாசிட் பண்ணுங்க. இதுதான் கைஸ், இதுக்கு கிராஃப்ட் பண்ண மெட்டீரியல் இதுதான் கைஸ். இந்த பேக் பேக்கோடைய தேவைகள் என்னன்னா, மூஞ்சி மறைக்குதா? இந்த பேக் பேக்கோட தேவைகள் என்னன்னா இதுதான் கைஸ். இந்த பேக் பேக்கோட தேவைகள் எப்படி கைஸ் இருக்கு பேக் பேக்கு? நல்லா இருக்கா? இதுதான் கைஸ் இந்த ஜென்ரேட்டரை இது பண்ணுற ஃபியூல். 3 பேட்ரி கைஸ், 1 போட்டதுனால பாதி தான் அது. அங்கே இருக்கிறது ஃபியூஸ் கைஸ், அந்த சயின்டிஸ்டோட தலைமுடி. அவன் தான் இதையும் உருவாக்குனாங்க. ஆனால் எல்லா விலங்குகள் மாதிரி, கோழி மாதிரி, மாடு மாதிரி எல்லாம் அவனுக்கு சாதகமாக வேலை செய்யலை கைஸ். அவனவே போட்டு இந்த பாஸ் வந்து கும்மா குத்திருச்சு. இங்கே இருக்கல கைஸ் இந்த ரேடியோ ஆக்டிவ். இதை யூஸ் பண்ணி தான் அந்த மாடையும் கோழியையும் அப்படி மாற்றினான். ஆனால் இந்த பாஸ் இருக்கான்ல கைஸ், இவனுக்கு வந்து இது என்ன, இவன் ஊற்றின இந்த மருந்து அதிகமாக இருக்குது. இந்த பச்சை கிழங்கு இருக்குல்ல, இது இவன் ஊற்றின மருந்து எச்சா போயிடுச்சு. அதனாலேயே இந்த பயவில் இங்கே தனியாக கொண்டு வந்து இவனை அண்டர் கிரவுண்ட் பேஸில் சிறப்பிச்சு வச்சுருக்கான். அதுவும் திறக்கிறதுக்கு ஃபியூஸ் வேறு அவன் முடியவே பிடிச்சி வச்சுருக்கான். இந்த இது கூட அந்த எலிக்குட்டி குட்டி போட்டது தாங்க. நான் அதுக்கு கையில் தூக்கிக்கிட்டேன். அப்படியே கிட்ட போனால் தானே எல்லாம் நம்மக்கிட்ட வரப்போகுது. பேட்டரி இருக்கு கைஸ், 2வது பேட்டரி கைஸ். இதான் ஃபியூஸ். இதுக்குள்ள அவன் முடிய வச்சிருக்கான் கைஸ், தெரியுதா? இப்போ தெரியுதா கைஸ்? என் மூஞ்சி மறைக்க தான் செய்யும். என் மூஞ்சியவா பார்க்க போறீங்க? நீங்கள் கேமிங் தானே பார்க்குறீங்க, என் மூஞ்சியவா பார்க்க போறீங்க? இடிச்சு தள்ளு, நொறுக்கி போடு. அவனுக்கு முன்னாடி நம்ம தான் கைஸ் போகணும். ஏன்னா அந்த 3rd பேட்டரியை நம்ம தான் எடுக்கணும். 3rd பேட்டரிக்கு பக்கத்தில் எந்த ஆபத்துமே இல்லை.
எடுத்துட்டாங்க. சரி வாங்க ஆளுக்கு ஒரு போய் ஒரு பேட்டரி போடுவோம். இது ஏன் ஜொலிக்குது தெரியுமா? இந்த இடத்துக்கான பாதுகாப்பு வளையமே இதுதான். சயின்டிஸ்ட் பாவம் ஒளிச்சு வச்ச லட்சணத்தை பாருங்க, கீழே போட்டு வச்சிருக்கான். இப்போ பாருங்க கைஸ், அவன் பேட்டரி போட்டதும் இது ஏறும். இப்போ நம்ம போட்டதும் ஃபுல்லாகிடுச்சு கைஸ். ஓச்சு கைஸ், லைட்டெல்லாம் டிம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அந்த பாஸ் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, பேக்கார் டே பிளேயர்ஸு. ஐ மீன் 10th டே தாண்டி போனவங்களுக்கு வந்து இது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்டேட்டில் தான் இந்த மாடிக்கிட்ட கீயை கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து அடுத்த பாஸ் இதுக்குள்ளே தான் கைச்சிருக்கான். இவன் தான் கைஸ் அந்த எலிக்குட்டி. எலிமான்ஸ்னு வந்ததான் சொல்லிட்டு நம்ம எலிக்குட்டி. இவன் எலிக்குட்டிங்களை குட்டியும் போடுவாங்க. ஹெல்த்தை வேறு குறைக்கணும் கைஸ். அதுதான் கைஸ் இப்போ ஒரு டாஸ்க்கு. உள்ள வந்துட்டான். இவனால உள்ள வர முடியாது கைஸ், அப்டேட்னு நினைக்கிறேன் கைஸ். இவனை விட இவன் விட இந்த குட்டி குட்டி எலிங்க தான் கைஸ் பேசுறது. அம்மா பேக்கப்மா, எலிக்குட்டி பேஸ்க்கு கீழே. பேக்கப் எலிக்குட்டி பேஸ்க்கு கீழே. உள்ள மட்டும் வந்துடாதடா. அம்மா we need பேக்கப்மா. 1 point ஹெல்த்தில் இருக்கேம்மா இந்த ஏரியாவில். ஓச்சுடா, கதம் பண்ணிட்டாங்க. எதுக்கு கவலை, நம்மக்கிட்ட ரூபிக்ஸ் இருக்குல்ல. நம்மக்கிட்ட தான் 64 ரூபிக்ஸ் இருக்கேங்க. ஓடுறா ஓடுறா ஓடுறா, திருப்பி எங்கே இருந்தோமோ அங்கேயே ஓடுறா. அட பைத்தியக்கார பையலே, உயிரே போகிற நிலமையில இருக்கு. லூட்டு கொடுத்துட்டு போனோம். கைஸ் அங்கே இருக்கிற பொருளெல்லாம் இப்போ ரொம்ப முக்கியம் கைஸ். மா we need பேக்கப்மா இந்த எலிக்குட்டி பேஸ்மா. குறையவே மாட்டேங்குது கைஸ். அப்பாடி இவனை போட்டு அவ்வளோதான் கைஸ். நம்ம கேங் மொத்தமாக உள்ள இறங்கிட்டாங்க. போய் உட்காந்துட்டாங்க சமத்துலையா. வேறு ஓவர் டிஸ்டன்ஸ் லோட் ஆகுது. இந்த கேம் வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நெட்டு போயிடுச்சு, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை மட்டும் நீங்கள் தட்டியே விடாதீங்க கைஸ். இதனால தான் கைஸ் நான் வீடியோவே போடுறதில்ல. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் இந்த விடை பெறுவது, அது என்னம்மா சொல்லுவாங்க எனக்கு தெரியலம்மா. என்னமோ சொல்லுவாங்களே, என்னது இதுமா. காய்ஸ்க்கெல்லாம் சொல்லிக்கிறேன். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நான் உங்களை சந்திக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்னு நினச்சிடாதீங்க. மறுபடியும் வீடியோ போடுவேன். காலத்தில் இறங்குவேன். அட போமா, நான் வீடியோ போடுவேன். வெயிட் பண்ணிட்டு இருப்பானுங்க எல்லாத்தையும்.
பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.